அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்க போறோம். இன்னைக்கு சுதந்திர தின ஸ்பெஷல். JSM மூவி ப்ரொடக்ஷன் மற்றும் எம்பரர் என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்திரா. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வசந்த் ரவி மற்றும் சுனில் மெஹரின் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தை சபரேஷ் நந்தா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படக்குழு சார்பாக யமன் யாருன்ற பாடல் இப்போ வெளியாகி அது இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. நாகார்ஜுனா கூலி படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கும் போது செம்ம டேப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டைலிஷான ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சுரேஷ் ராஜ்குமாருடைய டைரக்ஷனில் விக்ரம் பிரபுவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சிறை. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. அனன்யா பாண்டியோடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்பயர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மே பியார் கியான்ற படம் உருவாயிட்டிருக்கு. அண்ட் இந்த திரைப்படத்தை ஃபைசல் ஃபசலுதீன் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹிரு ஹரோன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிச்சிருக்கிறாங்க. படம் ஆகஸ்ட் 29 ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் சொன்னது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய டீசரை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸ்ரேயா கோஷல் கிருஷ்ண ஜெயந்திக்காக அவங்களுடைய சன்னோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸு இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்ருக்கு. வேஃபாரர் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் நஸ்லினுடைய நடிப்பில் சந்திரா, அதாவது லோகா சாப்டர் 1 சந்திரான்ற படம் உருவாயிட்டு இருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் கல்யாணி பிரியதர்ஷினியும் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டாமினிக் அருண் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இப்போ இந்த படம் ஓணம்க்கு ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குனர் போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓணம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது அப்படின்றது தான் இப்போ இந்த படத்தினுடைய அப்டேட். சாந்தினி தமிழரசன் சாரியில் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 50th இயரில் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் வெற்றி நட போட்டுட்டு இருக்குது. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படத்துல இருந்து டேஞ்சர், ஐ எம் டேஞ்சர் என்ற சாங்கையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இப்போ வைரலாக போயிட்டு இருக்குது. சோனு சூத் சூட்டில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டைலிஷான போசஸில் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ்னுடைய தயாரிப்பில் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் AR முருகதாஸுடைய டைரக்ஷனில் அனிருத்துடைய இசையில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெத்ராசி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோவை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் படமும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. மீதா ரகுநந்தன் அவங்களுடைய கேஷுவலான ஃப்ளெக்ஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான லைக்ஸ்க்கு வந்துட்டுருக்கு.
ஆஷ்ரா சினிமாஸ்னுடைய தயாரிப்புல சத்யன் ஆந்தைக்குடைய டைரக்ஷன்ல மோகன்லால் மற்றும் சங்கீதா பிரதாப் இவங்களுடைய நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஹிருதய பூரம். அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஓணம்க்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுவினர் போஸ்டர் மூலியமா அறிவிச்சிருக்கிறாங்க. கைல் யோகர் சாரியில், அது ஷிஃபான் சாரியில் பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் வந்து இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. செவன் சிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபில்முடைய தயாரிப்பில் ஆறுமுககுமாரோடைய டைரக்ஷனில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் ஏஸ். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பார்வை தனியேன்ற பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மூவியினுடைய வேர்ஷனுடைய வீடியோ சாங் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க ஜஸ்டின் பிரபாகருடைய இசையில். அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. மடனா செபாஸ்டியன் ஹாண்டட் நெக் பிளவுஸில் சாரியில் ரொம்ப கேஷுவலாக கேண்டிட் ஃபோட்டோ வந்து இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஆனந்த மீடியாவுடைய தயாரிப்பில் அனுபமா பரமேஸ்வர் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் பிரவீன் கண்டகுலாவுடைய டைரக்ஷனில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரதா. இந்த படத்துல இருந்து இப்போ முக்கியமான ஒரு பாடல் யாத்திரை நரேஸ்துன்ற பாடல் வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பல பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. 5 கொரியன் ஸ்டைலிஷான ஷார்ட்டில் அவங்க எடுத்துக்கிட்ட கோல்ட் டிகர் போசஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். எஸ்டிகே ஃப்ரேம்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேன் நிக்கமுடைய நடிப்பில் உருவாயிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் பல்டி. அண்ட் இந்த திரைப்படத்தை உன்னி சிவலிங்கம் வந்து டைரக்ட் பண்ணுறாரு சாயா பேக்கரோடைய மியூசிக்கில். அண்ட் இப்போ படத்தினுடைய ஒரு புதிய ப்ரோமோ வந்து அப்டேட் வெளிவந்திருக்குது. படத்தில் சாந்தனு பாக்கியராஜும் இணைஞ்சிருக்கிறாரு. அண்ட் அவருடைய போஸ்டர் மற்றும் ப்ரோமோ வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. இன்னும் இதே போல் இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பாய்.